நீயும் வேணாம் உன் பொங்கச்சோரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை விட்டு இந்தியா நகர்ந்து வந்தாலும் அமெரிக்கா நம்மளை விட்டு போகிற மாதிரி இல்லை, நம்மளை இறுக்கி கட்டியாக பிடிச்சி கூடவே வச்சுக்கணும்னு நினச்சி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை ட்ரம்ப் தூக்கி தலையில் வச்சிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைம் நம்ம ரஷ்யா தான் நம்மளோட பல வருஷம் ஃப்ரெண்டு, சைனா நம்மளோட புது ஃப்ரெண்டு அப்படின்னு முன்னேறி போகலாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சா உடனே அமெரிக்கா இருந்துக்கிட்டு என்னை மறந்துட்டியா தோழா, நீயும் நானும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கையில் பிடிச்சிருக்காங்க. நேற்றுக்கு வீடியோவில் நான் சொன்னேன் இந்தியாவும் அமெரிக்காவும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு என்ன அதன் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் தான். என்ன மாதிரி ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இத்தனை வருஷமாக பண்ணாத நிறைய விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதம் வாங்குறத நிறுத்துங்க, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துங்க, சைனீஸ் கூட பிஸ்னஸ் பண்ணுறத கம்மியாக்குங்க. சைனா உங்களுக்கு அடுத்த நாடு தான், அமெரிக்கா உலகத்தோட அடுத்த எண்டில் இருக்குது, இருந்தாலும் சைனாவோட பிஸ்னஸ் பண்ணுறதை நிறுத்துங்க, எங்களோட பிஸ்னஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற விவசாயிங்களுக்கு தேவையான விதைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தரோம், நல்ல மாடிஃபைடு விதைகள், சரியா? இதனால உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களோட விதையை கொண்டு வாங்க, எங்களோட ப்ராடக்ட்ஸை உங்கள் நாட்டுக்குள்ளே இறக்கணும், எங்களோட தக்காளி வெங்காயத்துலேருந்து எல்லாமே எங்களோட உங்கள் நாட்டுக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை நம்ம மேலே போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன மேட்ரு அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், ஓகேவா? ஏன்னா இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் இன்னைக்கு போயிருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு டவுட் இருக்கும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பிரச்சனை, ரெண்டு பேரும் பேசுறத கம்மியாக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் நகர்ந்து போனாங்க. யார் ஃபர்ஸ்ட் மறுபடியும் பேசணும்னு வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்களேன். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் யார் முதல்ல இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இதனால நீங்கள் நம்ம எப்படி டைரக்டாக அஃபெக்ட் ஆகும், இந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிற சிம்பிளான வழியில் நீங்கள் ஈஸியாக டெய்லி புரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு பேசுகிறப்ப ஈஸியாக எக்ஸ்பிளைனும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? எனவே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிடுறேன். நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அமெரிக்கா நம்ம கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சீஃப் நெகோஷியேட்டிங் ஆஃபீஸர், அதாவது இன்னொரு நாட்டோட பிஸ்னஸ் டீல் சைன் பண்ணுறதுக்கு அவங்களோட முக்கியமான நெகோஷியேட்டர் சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இந்தியாவுக்கு நேத்திக்கு வந்திருந்தாரு. இன்னைக்கு டெல்லியில், ஓகேவா, ரெண்டு சைட்ல இருந்தும் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ், எப்பவுமே இந்த டெசிஷன்லாம் வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறது அரசியல்வாதியாக இருந்தாலும் பின்னாடி உட்காந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸையும் பேசக்கூடியது பியூரோக்ராட்ஸ் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே உட்காந்து இன்னைக்கு அமெரிக்கன் டெலிகேட்ஸோட, ஸோ அமெரிக்கன் டெலிகேட்னா ஒருத்தர் மட்டும் வரல, அவர் கூட ஒரு பெரிய பட்டாளமாக வந்திருக்காங்க. இந்த சைடு இந்தியன் டெலிகேட்ஸும் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து இன்னைக்கு மீட்டிங் எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு மட்டும் கெஸ் பண்ணுங்களேன். மோர் தேன் 7 hours, 7 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஒரு மீட்டிங் போகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த மீட்டிங் இன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னும் நாளைக்கும் கண்டினியூ ஆக போகுது, நாளை கழிச்சு கண்டினியூ ஆகலாம், நம்ம சொல்ல முடியாது. இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டோன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்தியா மேலே நான் டேக்ஸ் போடுறேன், டேக்ஸ் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு 50% டேக்ஸ் ஏற்றினாரு. அதுக்கு காரணம் நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் 1008 பிரச்சனை. ஏங்கிறத விட்டுருங்க, அது இன்னொரு கதை கம்ப்ளீட்டாக, அதை நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே ட்ரம்ப் காண்டில் டேக்ஸை ஏற்றிக்கிட்டே இருந்தார். 50% டேக்ஸ் போட்டார். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். அமெரிக்காக்குள்ளே ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு வேறு எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவ்வளோ டேக்ஸ் இல்லைங்கிற அளவுக்கு அதிகமான ஒரு எண்ணிக்கை. 50%ங்கிறது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பார்ஸ் ஆஃப் டேக்ஸ் ட்ரம்ப் நம்ம மேலே போட்டார். நம்ம என்ன பண்ணோம், ட்ரம்ப் என்ன எதிர்பார்த்தாரு, இவ்வளோ பெரிய டேக்ஸை இந்தியா மேலே போடுறோம், இந்தியா குனிஞ்சு நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும், நம்ம மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்ல. உண்மையிலே அங்கே பீட்டர் நவாரோ அப்படிங்கிற அவரோட சீஃப் டீம் இருப்பாங்கல்ல, க்ளோஸ் டீம், அதில் இருக்கவங்களாம் சொன்னாங்க இந்தியா வந்துடும், இந்தியா எங்கள் கிட்ட நிற்கும், எங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கும், அப்போ ட்ரம்ப் டிசைட் பண்ணுவார் இந்தியாவை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பேசினாங்க. அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பும். பட் இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு. பிக் பாஸ்ல சொல்கிற மாதிரி எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ எதுக்கு என்ன தேவையில்லாமல் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிருக்கேன், உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், நீ அதை நியாயமாக உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, என் மேலே ஈகோ காமிச்சு என்னை எங்கெங்கே மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டுற, நான் ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட மறுபடியும் கெஞ்சுறதுக்கு பதிலாக
என்னைய வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காங்க, நான் அவங்க கூட கை கோர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்மளோட நெய்பர் ஓகேவா, சைனா கிட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணோம், ரஷ்யா கூட ரொம்ப வருஷமா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர்ல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகல, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அமெரிக்காவை தேவையில்லாம அஃபண்ட் பண்ண வேணாமே, 2 பேருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யா கிட்ட ரொம்ப போகாம இருந்தோம், போயிட்டு இருந்தோம், ரொம்ப கிட்ட போகாம இருந்தோம். பட் ட்ரம்ப் வந்து நம்மள தேவையில்லாம தொல்லை பண்றதை பார்த்துட்டு இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சைனா கிட்டயும் ரஷ்யா கிட்டயும் ரொம்பவே க்ளோஸா போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து நர்வஸான ட்ரம்ப் வந்து இப்போ இந்த இட்ஸ் அ ஸ்டாரிங் கான்டெஸ்ட் ஓகேவா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஓ நீ இப்படி போறியா நான் இப்படி போறேன் அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இருக்கிறப்போ யார் ஃபர்ஸ்ட் இறங்கி வராங்கிறதுலேயே வந்து பாதி கேம் யார்கிட்ட பவர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பவர் இருக்கிறவன் இறங்கி வர மாட்டான், யார் இறங்கி வராங்களோ அவங்க கிட்ட பவர் இல்லை, அவங்களுக்கு தான் இன்னொரு கண்ட்ரி ரொம்ப தேவை. இங்க இறங்கி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப். டாக்கோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸு. டாக்கோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். ட்ரம்ப் வந்து எப்போவுமே மிரட்டுவார், உருட்டுவார், பயங்கரமாக டேக்ஸ் போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவரே வந்து ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் வந்து எல்லாத்துலேருந்து இறங்கி வந்துடுவார். சிக்கன்ஸ் அவுட்னா பயந்துருவார், ட்ரம்ப் வந்து எப்போவுமே பயந்து போயிடுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங். ட்ரம்ப் வந்து டேக் அவுட் பண்ணாமல், அதாவது ட்ரம்ப் டிட் நாட் சிக்கன் அவுட் அகேன்ஸ்ட் இந்தியா, இந்தியாவுக்கு எதிராக வந்து சிக்கன் அவுட் பண்ணாமல் டேக்ஸ் ஏற்றினார் 50% போட்டார், எல்லாம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரம்ப் வந்து சிக்கன் அவுட் பண்ணிட்டார். அவரு தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட பர்சனலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க, அப்புறம் பிஸ்னஸ் ட்ரேடில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அவங்க நாட்டோட டெலிகேட்ஸ் தான் முதல்ல நம்ம நாட்டுக்கு வரவும் செஞ்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்லிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சே தவிர போரை நிறுத்தணும்னு சொல்லி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போல. அவங்க வந்து ஒரு தாக்குதலை வந்து நம்ம மேலே பண்ணாங்க முந்தின நாள் நைட்டு, நம்ம பதிலுக்கு அவங்களோட ஆக்சுவல் நியூக்ளியர் பேசஸே வந்து அடிச்சிட்டோம். அதை அடித்த உடனே வந்து பாகிஸ்தான்லேருந்து நம்மளுக்கு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் எங்களுக்கு சுமூகமாக முடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டோம். இந்த ஃபோன் கால் யார்லேருந்து யார்கிட்ட வந்திருக்குங்கிறது தான் யார் வந்து பயந்து போகிறாங்க, யார் வந்து இறங்கி போகிறாங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு போர்னு வந்துருச்சுன்னா, ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னா நம்ம முதல்ல இறங்கி போகக்கூடாது, நம்ம வந்து கெத்தாக நிற்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்தியாவோட ஐடியாவாக இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் வந்து யார் இறங்கி போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு தேவையில் இருக்காங்கன்னு அர்த்தம். பாகிஸ்தான் நம்மக்கிட்ட இறங்கி போச்சா, இப்போ ட்ரம்ப் தான் வந்து முதல்ல அவங்களோட டெலிகேட்ஸை நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. நம்ம டெலிகேட்ஸ் அங்கே கூப்பிட்டுருக்காரு, ஆனால் வந்திருக்கிறது யார், முதல்ல அவங்க நாட்டிலேருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. வந்த இடத்துல இப்போ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு டீல் சைன் பண்ணுற நிலைமையில தான் நம்ம மேலே 50% டேக்ஸ் போட்டாங்க. அப்போ இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட வந்து அவங்க வச்ச ஒரு முக்கியமான 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பொருட்கள் மேலே இந்தியா வந்து டேக்ஸை கம்மியாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இந்தியா ஒத்துக்கவும் செஞ்சிச்சு. ஓகே, இது கம்மியாக்கிக்கலாம், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவது விஷயம், அது வேணா ஹார்லி டேவிட்சன் மாதிரி பைக்குக்குலாம் வந்து நம்ம பயங்கரமாக டேக்ஸ் போட்டிருந்தோம் ஓகேவா. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அது பார்த்தீங்கன்னா அது 100 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்தியாவில் 200 ரூபாய் விற்கணும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்க பொருட்கள் வந்து நம்ம ஊரில் விற்கிறதுக்கு பயங்கரமாக டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மேட்டர்லலாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸை கம்மியாக்குறோங்கிறதுக்கு இந்தியா முதல்ல ஒத்துக்குச்சு. பட் நம்மளுக்கு ஒத்துக்காத 2 விஷயம் மேஜராக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ள அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பால் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து விற்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேசிவான ஹெக்டேர் கணக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண முதலைகள், மிகப்பெரிய பண முதலாளிகள் வந்து நடத்தக்கூடிய விவசாய கம்பெனியிலிருந்து நம்ம ஊரில் இருக்கிற பாமர விவசாயிகளுக்கு டைரெக்டாக வந்து ப்ராடக்டை வந்து காம்பீட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊரில் ஒரு தக்காளி வெங்காயத்தை விளைய வச்சு ஒரு வெள்ளரிக்காவை விளைய வைக்கிறது ஒரு கஷ்டமான வேலை. எலியிலேருந்து பாம்புலேருந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு விளைய வச்சு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கிறதுக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடிஃபைடு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் ஓகேவா, இந்த விதைகள்லாம் வந்து நம்ம ஊர் விதைகளை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஈல்டு கொடுக்கும், விவசாயிங்க ஈஸியாக அது பக்கம் போயிடுவாங்கலாம் நிறைய கன்சர்ன்ஸ் நம்ம ஊருக்கு இருந்து ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருக்கோம். கொஞ்ச நாளில் வந்து நம்மளோட நாட்டு விதைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாமே முழுக்க வெளிநாட்டு விதைகளையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் அதிகமான லாபம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் அது பக்கம் போயிடுவாங்க, நம்மளோட விதைகளை மறந்துடுவாங்க, நம்மளோட விவசாயத்தை மறந்துடுவாங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கிறதுனால இந்தியா இவ்வளோ நாள் வந்து இந்த மாடிஃபைடு சீட்ஸை வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடிஃபைட் சீட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அக்ரிகல்ச்சர் ஈல்டை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அக்ரிகல்ச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் மாடிஃபை பண்ணப்பட்ட விதைகளை வந்து நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவோம், மாடிஃபை பண்ணி விற்கப்படுற தக்காளி வெங்காயத்தை நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவோம். இதை வந்து ஒரு அதோட நம்மளோட நாட்டு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கம்பீட்டே பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக நாட்டு ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இந்தியன் ப்ராடக்ட்ஸை பேசிக்காக கம்பீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அட்வான்டேஜ் இருக்குது. இதை இந்தியா வேணான்னு சொல்கிறதுக்கு நம்மளோட விவசாயிகளை பாதுகாக்கணுங்கிறது ஒரு ரீசன் இருந்தாலும், ரெண்டாவது இதோட எஃபெக்ட் வந்து நம்மளோட உடம்புல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அதனால தான் நம்ம இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா.
இதை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்கா நம்ம கிட்ட கேட்குறாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் டாக்ஸை கம்மியாகணும் நம்ம பண்ணிடுவோம். ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் இதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கான்வர்சேஷன் 7 மணி நேரம் 8 மணி நேரம் பேசினாங்கன்னா இதை தான் முக்கால்வாசி நேரம் பேசியிருப்பாங்க. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, எங்களோட அமெரிக்கா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளையும் ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் அக்ரிகல்ச்சரல் தக்காளி வெங்காயத்தையும் சிக்கனு கவு எல்லாத்தையுமே நாங்கள் உள்ளே இறக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாலில் இருந்து எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை, அதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே தான் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. இதில் இந்தியா வந்து லைட்டாக அமெரிக்காவுக்கு ஓகே சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கே எலெக்ஷனில் பெருசாக பிரச்சனை வரும். ஏன்னா விவசாயிகளுக்கு இந்தியாவில் இன்னமும் மெஜாரிட்டி வேலை வாய்ப்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அவங்களோட வேலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்களோட பல வருஷம் ஆண்டாண்டா செஞ்சுட்டு இருந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் தான். அதனால இதை எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகுது, கவர்மெண்ட் இஸ் அண்டர் இம்மென்ஸ் ப்ரெஷர் இன் திஸ் பாயிண்ட்ங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மியாக்குங்கிறது தான் வந்து அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்துட்டு இருக்குது. அதை இன்டெரக்டாக அவங்க எல்லா விதத்துலையும் சொல்லி பார்த்துட்டாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஆயுதங்களை வாங்காதீங்க, ரஷ்யாவோட ஆயிலை வாங்காதீங்க, ரஷ்யாவோட நீங்கள் ரொம்ப பழகாதீங்க, ஏன்னா நீங்கள் எங்களோட பழகுறீங்க, ரஷ்யா ஒரு போர் தொடுக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட போகாதீங்க. உண்மையிலே அமெரிக்காவுக்கு வந்து ரஷ்யாவை அவ்வளோ பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா, அதை விட இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட போகிறது, சைனா கிட்ட போகிறது வந்து அமெரிக்கா தான் சூப்பர் பவர். இன்னைக்கு அமெரிக்கா தான் நம்பர் 1ன்னு சொல்கிறோம்ல. எப்படி ஒரு கண்ட்ரி நம்பர் 1 அப்படின்னு டிசைட் பண்ணுறோன்னா, மீதி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களை நம்பர் 1 சொல்லணும். கரெக்டாக ஒரு பேசிக்கான லாஜிக்கு. ஏன்னா வெளியே உலகத்தில் வந்து எலெக்ஷன்லாம் கிடையாது யார் பவர்ஃபுல்னு டிசைட் பண்ணுறதுக்கு. ஒரு பேசிக்கான கணக்கு தான். எல்லாருமே யாரை பவர்ஃபுல்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல். இப்போ இந்த எல்லாருமே யாரை பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆரம்பிச்சிருச்சு, சைனா வந்து அப்பெல்லாம் சொல்ல முடியாது, போடா நானே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி தனியாக போயிட்டாங்க. ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, 2 உலக போரை பார்த்து ஜெயிச்ச கண்ட்ரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவை சைனாவான்னு பார்த்தா இல்லை சைனா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிட்ட போயிடுறாங்க. அப்போது உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரி சைனா கிட்ட போயிட்டாங்க. உலகத்திலே இன்னைக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிற கண்ட்ரி வந்து சைனா இருந்துக்கிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டுங்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து யார் தான் உண்மையிலே ஃபர்ஸ்ட், ஆயுதம் அதிகமாக இருக்கிறவங்களா இல்லை மக்கள் தொகை அதிகமாக இருந்துக்கிட்டு டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறவங்களா, பணமா ஆயுதமா இல்லை இது விச் இஸ் அமெரிக்காவில் வந்து அதிகமான பணம் இருக்குது, அதிகமான ஆயுதங்கள் இருக்குது. சைனாவில் பயங்கரமான டெக்னாலஜி இருக்குது, பயங்கரமான ஜனத்தொகை இருக்குது. இது ரெண்டுல யார் தான் பெருசுன்னு இன்னைக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் யார் அதை டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா ரஷ்யா இந்த சைட் போயிடுச்சு, யூரோப் இந்த சைட் போயிடுச்சு, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஏதாவது ஒரு சைடை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ யாரையுமே செலக்ட் பண்ணாமல் இன்னமும் நியூட்ரலாக இருக்கிற ஒரே கண்ட்ரி இந்தியாங்கிற பட்சத்தில் இந்தியா வந்து நம்ம கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அமெரிக்கா நம்பர் 1 அப்படின்னு அவங்களால சொல்லிக்க முடியாது. ஏன்னா 140 கோடி பேர் வந்து சைனா இல்லை ரஷ்யா பெட்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆர் நாங்கள் தனிப்பட்டு நிற்கிறோம், நாங்கள் யாரும் நம்பர் 1 ஏற்றுக்கலன்னு சொல்லிடுவாங்க. இதில் ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த பல காரணங்கள்னால தான் இந்தியா இஸ் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க, ரஷ்யாவோட ஆயிலை வாங்காதீங்க, ரஷ்யாவோட ஆயுதங்களை வாங்காதீங்க, நீங்கள் வந்து எங்ககிட்ட இந்த ஆயுதங்கள் வாங்குங்க, நாங்கள் திடீர்னு பாகிஸ்தானுக்கும் விற்போம், உங்களுக்கும் இப்போ 2 பேர்கிட்டே. அதுதான் ட்ரம்ப் கிட்ட இருக்கிற. ட்ரம்ப் வந்து நம்மகிட்டே ஆயுதத்தை விற்பாராம், பாகிஸ்தான்கிட்டையும் ஆயுதத்தை விற்பாராம். நம்ம 2 பேருமே அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கணுமா. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த ஃபார்மிங் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்காதீங்க. எங்களோட தக்காளி வெங்காயத்துலேருந்து, எங்களோட முட்டையிலேருந்து, எங்களோட சிக்கன்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் உங்கள் ஊருக்குள்ளே இறக்குவோம். இதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸ்டான ப்ராடக்ட்ஸாக வச்சுருப்போம், நாங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து நம்மளுக்கு அமெரிக்கா தேவை. ஏன்னா நம்மளோட ஐடி க்ரௌட்லேருந்து நிறைய ப்ராடக்ட் க்ரௌட் அமெரிக்காவில் நம்ம விற்று நம்மளோட பிஸ்னஸ் வந்து அவங்களை நம்பி அதிகமாக இருக்குது. அது இல்லைன்னே சொல்ல. நான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்பமே சொன்னேன், இந்தியா வந்து அமெரிக்கா விட்டு நகர்ந்துலாம் போகாது, அமெரிக்கா மறுபடியும் பேச்சுக்கு வருவாங்க, எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்துட்டு இருக்குது. நம்மளேனா கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசின வீடியோ போய் பாருங்கள். நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோமோ 100% அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா. பட் இப்போ இந்தியா இஸ் அட் அ கிராஸ் ரோட். இந்தியா வந்து யாரையாவது சூஸ் பண்ணி ஆகணும். அமெரிக்கா சொல்கிற மாதிரி இப்போ அவங்க கேட்குற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கான இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து நம்ம ரஷ்யாவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மியாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் இன் இந்த ஆயுதங்கள் வாங்குறது, அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இந்த ஆயில் வாங்குறதெல்லாம் கம்மியாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பி இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள், டீம் யூஎஸ்ஏன்னு சொல்லுங்கள். இல்லை மதன், இந்தியா வந்து இன்னமும் அமெரிக்காவை நம்பக்கூடாது, நம்ம வந்து சைனா ரஷ்யாவை நம்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீம் சைனான்னு சொல்லுவாங்க. ஆனஸ்ட்லி நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரொம்ப இறங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேச்சுக்கு வேணால் நம்ம 2-3 இதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம மீதி வந்து இந்தியா ஷுட் பி நியூட்ரல். நம்ம டீம் சைனாவும் கிடையாது, டீம் அமெரிக்காவும் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் அது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? டீம் அமெரிக்காவா, டீம் சைனாவா, யாராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது டீம் சைனா கூட இல்லை, டீம் பிரிக்ஸ். ஆக்சுவலி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Until then, bye, Madan Gauri signing off here. Love you all, take care, bye. Cheers and cheese.